Okay, good afternoon, guys. Okay, hope everyone is doing good. And today we are going to discuss and start our next chapter, seventh chapter, that is international economics. Okay, in this unit, we are going to discuss about like the importance of international trade and the different theories of international trade, and then we are going to learn and understand about the exchange rate determination and variation in exchange rate and balance of payments. Okay, and we will discuss about FDI and trade. So insight into FDI means foreign direct investment. Okay, so we are going to learn about all these things, and before learning that, let's start with the introduction. Okay, so this international economics, இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து எப்படி டிரைவ் ஆச்சுன்னா, சிம்பிள் டேர்ம் இன்டர்நேஷ்னல் ட்ரேட்லேருந்து தான் இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேப்பா. ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேட்னா என்ன? when we do imports or exports with other countries, அதை தான் நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேட்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ரம் தட் இந்த டேர்ம் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், திஸ் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் வாஸ் எவால்வ்ட் ஆர் டெவலப்ட். ஓகே, அண்ட் தென் இது வந்து எங்கே எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சு, எந்த பிளேஸில் ஸ்டார்ட் ஆச்சு இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் யூரோப். ஓகேவா. ஸோ வெஸ்டர்ன் யூரோப்பில் தான் டியூ டு த இன்க்ரீஸிங் in the importance of international trade, they have in this particular place, வெஸ்டர்ன் யூரோப்பில் தான் நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் ஆர் இன்டர்நேஷ்னல் ட்ரேடை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இது வந்து இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் வந்து யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, obviously Adam Smith, David Ricardo, E.F.W. Tosek, Haberler, and then J.S. Mill and Bellasa, and shaped the subject matter of international economics. Okay, so these are the persons who have developed the international economics. Okay, and then coming to so international economics வந்து ஓன்லி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸில் மட்டுமே வந்து ஸ்டாப் ஆகலை. ஸோ இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் வந்து இட் இஸ் நாட் ஓன்லி கன்ஃபைன்ட் வித் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வித் அதர் கண்ட்ரிஸ், பட் ஆல்சோ இட் இன்வால்வ்ஸ் the capital flows and technology transfer, the rate of exchange, balance of payments, and issues relating to tariffs, protection, free trade, investment flows, role of fiscal and monetary policies. So these are all the topics involved in the international economics along with goods and services. Okay, so first one வந்து கேபிட்டல் ஃப்ளோஸ். ஒரு பணமாற்றம் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து கேபிட்டல் ஃப்ளோஸ்னு சொல்கிறோம். ஸோ டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர்னால் டெக்னாலஜி ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு பர்டிகுலர் டெக்னாலஜி ஃபாலோ பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் டிஃபர்ஸ் வித் தீஸ் டெக்னாலஜி டிஃபர்ஸ் வித் தி கண்ட்ரி டு கண்ட்ரி, இல்லையா? ஸோ அந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் ஒரு புதுசாக டெக்னாலஜி வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க அக்ரிகல்ச்சரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if it is very efficient and very effective, that same technology can be followed in our country also. Yeah, so we can use the technologies that is invented from the other countries also. That is called technology transfer. And coming to rate of exchange, so exchange rates வந்து differ ஆகும் country to country. So அதை பற்றி கூட நம்ம படிக்க போகிறோம். And then balance of payments, so payments balance வந்து படிக்க போகிறோம். And then ஒரு டேரிஃப்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன், ஃப்ரீ ட்ரேட்ஸ், இதுக்கு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் எல்லாமே நம்ம வந்து கிளியராக இந்த யூனிட்டில் நம்ம வந்து படிக்க போகிறோம். ஓகேவா. ஸோ கம்மிங் டு ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் இஸ் கன்சர்ன்ட் வித் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பிட்வீன் 2 or more countries. ஓகேவா. ஸோ உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா நீங்கள் இது எழுதினா போதும். ஸோ இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் வந்து whenever we study about the exchange of goods and services between 2 or more countries, so that is called as international economics. So right, so if they ask what is international economics, right, so this is it is a branch of economics which is concerned with the exchange of goods and services between 2 or more countries. Okay, so hence the subject matter is mainly related to the foreign trade. Okay, so since we are studying mainly on the international economics, international and so apart from other countries, international other countries. So since we are studying mainly about the other countries trade or imports and exports, it is mainly related to the foreign trade. So this is the meaning of international economics. And coming to
subject matter of international economics. So what is the subject matter of international? So it includes a large number of segments which are classified into following parts. So இது வந்து இந்த ஒரு international economics வந்து இது வந்து ஒரு wide லைக் என்ன சொல்கிறது, லைக் லார்ஜ் நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ், லைக் நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கும், நிறையா டாபிக்ஸ் ரிலேட்டடாக இருக்குது, நிறையா வந்து நமக்கு இதில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. அது வந்து நம்ம வந்து ஒரு 3 பார்ட்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதில் தான் ஃபஸ்ட் ஒன் வந்து பியூர் தியரி ஆஃப் ட்ரேட். ஸோ பியூர் தியரி ஆஃப் ட்ரேட்னா திஸ் காம்போனன்ட் எக்ஸ்பிளைன்ஸ் தி காசஸ் ஃபார் ஃபாரின் ட்ரேட். ஸோ இந்த ஒரு டாபிக் பர்டிகுலர் டாப்பிக்கில் நம்ம வந்து எது வந்து லைக் என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் ட்ரேட்க்கு வந்து அதுக்கு வந்து காரணம் என்ன, லைக் வாட் இஸ் த நீட் ஃபார் ஃபாரின் ட்ரேட் அப்படிங்கிறத பற்றி இதில் வந்து படிக்க போகிறோம். அண்ட் காம்போசிஷன், டைரக்ஷன், வால்யூம் ஆஃப் ட்ரேட். ஓகே, ஸோ காம்போசிஷனாக இதில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கு, லைக் வால்யூம் ஆஃப் லைக் எவ்வளோ ட்ரேட் நடக்குது, லைக் ஹவு மெனி நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ் பிட்வீன் த கண்ட்ரிஸ் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸ் ஆன் ட்ரேட் and exchange rate, issues related to balance of trade and balance of payment. So these are all the topics that is covered under pure theory of trade. And coming to policy issues, so under this part, policy issues such as free trade versus protection, methods of regulating trade, capital and technology flows and use of taxation, subsidies and dumping, and exchange control and convertibility, foreign aid, external borrowings and foreign direct investment, that is FDI, measures of correcting disequilibrium in the balance of payments, etc. are covered. So these are the topics that is covered under policy issues. And coming to international cartels and trade blocs. Okay, so under this part we will study about international cartels, customs unions, monetary unions, trade blocs and economic unions, and it also discusses about the multinational corporations, that is MNCs. So these are the topics that is covered under international cartels and trade blocs. It is mainly related with the MNCs and all the economic unions. Okay, and coming to the fourth one, international financial and trade regulatory institutions. So the financial institutions like International Monetary Fund, IMF, IBRD, WTO, etc., which influence international economic transactions and relations, shall also be part of a international economics. So ivangaloda part and ivangaloda like what are all the things these WTO and IMF, IBRD are helping in the international trade அப்படிங்கிறது பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன் டீட்டெயிலாக நம்ம லைக் ஃப்ரம் த கம்மிங் டாபிக்ஸ் நம்ம படிக்கலாம். அண்ட் கம்மிங் டு மீனிங் ஆஃப் ட்ரேட். ஸோ trade meaning என்ன? Tradeனால exchange of goods. Okay, remember, so the meaning of trade is exchange of goods. Okay, so it might be goods, wares or merchandise among people. Okay, so there are 2 types of trades, that is internal trade and international trade. Okay, and பேர்லேருந்து நமக்கு நல்லாவே புரியுது. இன்டர்னல்னா within our country, within our boundaries. Okay, so whereas international apart from our country, when we do exchange of goods and services with other countries, that is called as international trade. Okay, but in detail படிக்கணும்னா internal trade அப்படின்னா it refers to the exchange of goods. As I already told you, internal trade means exchange of goods and services within the political and geographical boundaries of a nation. So geographical boundaries அப்படின்னாலே உங்களுக்கு தாட் நம்ம இந்தியா மேப் வந்து நமக்கு வந்து ஒரு இல்லையா, அது நம்ம இந்தியா மேப் வந்து நீங்கள் வந்து ஒரு இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா starting from Kashmir to Kanyakumari, within our country we can do like whatever the trade we are doing, whatever the exchange of goods and goods we are doing, so that is called as internal trade. So இதுதான் நம்ம இன்னொரு நேம் எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is also called as domestic trade or home trade or intra-regional trade. So domesticனா நமக்கு தெரியும் within, so like within our country, within our states. So we are doing trade within our states, and it is also called as home trade. Since we are doing within our country, this is also called as home trade and intra-regional trade. So these are the other names for internal trade. Okay, and coming to international trade. So what is international trade? So international na enna, interna enna, intrana enna அப்படின்னு நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் வந்து இப்போ இன்டர்னல் ட்ரேடு வந்து இன்ட்ரா ரீஜனல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ட்ரானா வித்தின். ஓகே, ஸோ இன்டர்னா
so outside our country. Okay, so that is why it is called as international outside our country. Okay, so it refers to the trade or exchange of goods and services between two or more countries. So whenever we are doing exchange of goods and services like outside our country or between two or more countries, that is called as international trades. இதுதான் இன்னொரு வேர்ட்ஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் a trade among different countries and trade across political boundaries அப்படின்னு கூட நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடை டிஃபைன் பண்ணலாம். அண்ட் தென் the other names for international trade அப்படின்னு பார்த்தீங்கன்னா external trade or foreign trade or inter-regional trade. So these are the other names for international trade. And coming to the differences between internal trade and international trade, so this is very simple. So whenever the trade is taking place between different individuals and firms within the same nation, so ஒரே கண்ட்ரிக்குள்ளே ஒரு டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ் நடுவில் டிஃப்ரெண்ட் ஃபர்ம்ஸ் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் குள்ளே ட்ரேட் நடக்குது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் நடக்குது அப்படின்னா அதுதான் இன்டர்னல் ட்ரேட். பட் இட் ஷுட் பி வித்தின் அவர் கண்ட்ரி. வேர்ஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் மீன்ஸ் தட் whenever the trade is taking place between different individuals and firms in a different countries. ஸோ டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவலாக இருக்கணும், டிஃப்ரெண்ட் கண்ட்ரியாக இருக்கணும். ஸோ அதுதான் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். அண்ட் கம்மிங் டு த செகண்ட் பாயிண்ட், லேபர் அண்ட் கேபிட்டல் மூவ் ஃப்ரீலி ஃப்ரம் ஒன் ரீஜன் டு அனதர். ஸோ வந்து நமக்கு வந்து நீங்கள் வந்து like from Tamil Nadu you want to expand your business to say like Punjab. Okay, so you want to go to Punjab, so there is no restrictions. You need not to take any permissions or you need not to fill anything. So you can go freely and you can expand your business and you can start your exchange of goods there. So there is no restrictions. Whereas in international trade, so whenever we want to do any business or even whenever you want to trade something, so you can't move easily. So like if you want to go to another country, we need to approved by some officials, we need to get passport, we need to get it's like there is a lot of paperwork, like works need to be filled before doing business in the other countries. So it is not easy. Okay, and that is the second point. And coming to the third point, there will be free flow of goods and services since there is no restrictions. So goods and services வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகலாம், ஃப்ரீயாக நம்ம வந்து கொண்டு போகலாம் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு. எதுக்குனால ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாதனால இதில் அது வந்து இன்டர்னல் ட்ரேடில். வேறு இன்டர்நேஷ்னல் ட்ரேட்ஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ஈஸியாக மூவ் பண்ண முடியாது. எதுக்கு சொல்லுங்க, தேர் ஆர் எ லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டு பி ஃபாலோடு. டேரிஃப்னு சொல்லுவாங்க, கோட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ வி நீட் டு ஃபாலோ ஆல் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் whenever you are doing any business outside our country. Okay, so that is the third point. And coming to the fourth one, there is only one common currency. நம்ம இங்கே வந்து இன்டர்னல் ட்ரேட்னா என்ன, நம்ம வித்தின் கண்ட்ரி பண்ணுறதுனால வந்து நம்ம ருப்பீஸ், லைக் நம்மளோட கரன்சி என்ன ருப்பீஸ் இல்லையா. ஸோ நம்ம வந்து அது வந்து ஒன்லி ஒன் கரன்சி. அதாவது நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கரன்சிஸ் வந்து நம்ம டீல் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா. அண்ட் கமிங் டு த ஃபிஃப்த் பாயிண்ட், த ஃபிசிக்கல் அண்ட் ஜியாகிரபிக்கல் கண்டிஷன்ஸ் ஆஃப் எ கண்ட்ரி ஆர் மோர் ஆர் லெஸ் சிமிலர். ஓகேவா. ஸோ ஃபிசிக்கல் அண்ட் ஜியாகிரபிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து ஜியாகிரபிக்கல் கண்டிஷன்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே பண்ணுறதுனால எல்லாமே சிமிலராக இருக்கும். இங்கே வந்து ஃபிசிக்கல் அண்ட் ஜியாகிரபிக்கல் கண்டிஷன்ஸ் ஆஃப் வந்து வேரி ஆகும், ஃப்ரம் கண்ட்ரி டு கண்ட்ரி வேரி ஆகும் இல்லையா. ஸோ that is in the case of international economics. And coming to international trade and coming to internal trade and financial regulations are more or less the same. So all the regulations and trade நம்ம பிஸ்னஸ் வந்து டைப் ஆஃப் பிஸ்னஸ் யூ ஆர் டூயிங் அது வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து சேமாக இருக்கும். வேர்ஆஸ் இன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், ஸோ ட்ரேட் அண்ட் ஃபினான்ஷியல் ரெகுலேஷன்ஸ் சச் ஆஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட், ட்ரேட் லைக் பிஸ்னஸும் டிஃப்ரெண்ட் டைப், அவங்க ஃபாலோ பண்ணுற பிஸ்னஸும் அவங்களோட பிஸ்னஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் அவங்களோட பிஸ்னஸோட ரெகுலேஷன்ஸும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் when we compare with the other countries. ஸோ இதில் இன் விச் டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கரன்சி வந்து சேஞ்ச் ஆகுறப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ ஓகேவா. ஸோ ட்ரேட் லாஸ், ஒரு பிஸ்னஸோட லாஸும் டிஃபர் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் trade and internal and international. Coming to the last point, there is no difference in political affiliations and customs and habits of the people and government policies. So in the political affiliation of political connections, எந்த லைக் பொலிட்டிக்கல் கனெக்ஷன் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. கஸ்டம்ஸ் அப்படின்னா பார்த்திங்கன்னா அவங்க வந்து த வே ஆஃப் people living in particular place, way of practices of the people in a particular place, that the customs சொல்லுவோம். அண்ட் தென் ஹேபிட்ஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும்.
இங்கே வந்து இன்டர்நேஷ்னல் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும். நம்ம ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போயிட்டோம்னாலே அவங்க லைக் அதர் பீப்புளோட ஹேபிட்ஸு, அவங்களோட கஸ்டம்ஸு, அவங்களோட பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ தீஸ் ஆர் த மெயின் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் இன்டர்னல் ட்ரேட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஓகே.